Hi friends, welcome to our channel. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Group 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் ஊர்களும் அதோடைய மறுவு பெயர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லையும் இப்போ ரீசன்ட் டைமில் இருக்கிறதுல வந்து கொஷின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம இதிலேருந்து ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் எத்தனை மறுவு பெயர்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஒரே வீடியோவில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஊர் பெயருக்கும் என்ன மறுவு பெயர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஆற்றூர். ஆற்றூர் அப்படிங்கிறது தான் வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் ஆத்தூராக மாறி இருக்கு. கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றூர் என்ற பெயருடைய மறுவு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆத்தூர். ஆற்றூர் அப்படிங்கிற ஊர் பெயர் எவ்வாறு மருவி இருக்கு? ஆத்தூர் அப்படின்னு மருவி இருக்கு. சேலையூர் பாருங்க, சேலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சேலம் அப்படிங்கிறது வந்து சேலையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயருடைய மறுவு பெயர். சேலையூர் என்பதன் மறுவு பெயர் சேலம். கருவூர் அப்படிங்கிறது தான் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூராக மாறி இருக்கு. கருவூர் அப்படிங்கிறது தான் என்னவா மாறி இருக்கு? கரூராக மாறி இருக்கு. கொடைக்கானல் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கோடை அப்படின்னு மாறி இருக்கு. கொடைக்கானல் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் கோடை. கொடைக்கானல் அப்படின்னா மறுவு பெயர் என்ன? கோடை. மணப்பாறை. மணப்பாறை அப்படிங்கிறது வந்து மணவை. மணப்பாறை அப்படிங்கிறத மறுவு பெயரில் எப்படி சொல்வோம்? மணவை. விருதுநகர் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதை. விருதுநகர் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் விருதை. பரமக்குடி. பரமக்குடி அப்படிங்கிறதுடைய ஊர் மறுவு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பை. பரமக்குடி அப்படிங்கிறதுடைய ஊர் மறுவு பெயர் என்ன? பரம்பை. சங்கரன் கோயில் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர்னு பார்க்கும்போது சங்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்கரன் கோயில் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் சங்கை. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஊர் பெயர் பாருங்க அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் அப்படிங்கிறதுடைய மறுவு எப்படி மருவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பை. அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊர் பெயருடைய மறுவு பெயர் அம்பை. அறந்தாங்கி அப்படிங்கிறடைய ஊர் பெயர் மறுவு பெயர் அறந்தை. அறந்தாங்கி அப்படின்னா அறந்தை தான் மறுவு பெயர். அலங்காநல்லூர். அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்கை. அலங்காநல்லூர் அப்படிங்கிறது மருவி எப்படி மாறி இருக்கு? அலங்கை. சிங்களாந்தபுரம் அப்படிங்கிறதுக்கு வந்து சிங்கை. சிங்களாந்தபுரம் சிங்கை. சிங்காநல்லூர் அப்படின்னாலும் சிங்கை. சிங்காநல்லூர் அப்படிங்கிறதுக்கும் என்ன வரும்? சிங்கை. மயிலாடுதுறை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மயூரம் அல்லது மாயூரம். மயிலாடுதுறை அப்படிங்கிறதுக்கு மயூரம் அல்லது மாயூரம். இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் மயிலை அப்படின்னு நினச்சிக்க கூடாது. மயிலாப்பூர் தான் மருவி மயிலையாக இருக்குது. இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இங்கேயும் மயிலாடுதுறைன்னு வருது இல்லையா, அதனால் மயிலை அப்படின்னு ஷார்ட் பண்ணிடக்கூடாது. மயிலாடுதுறை அப்படின்னா மயூரம் அல்லது மாயூரம். சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஊருடைய மறுவு பெயர் சேந்தை. சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஊருடைய மறுவு பெயர் சேந்தை. சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் சோளிங்கர். சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறதுடைய மறுவு பெயர் சோளிங்கர். அடுத்து பாருங்க திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊர் பெயர் எப்படி மருவி இருக்கு பார்த்தீங்கன்னா அருணை. திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்னவா மருவி இருக்கு? அருணை. கருந்தட்டைக்குடி அப்படிங்கிறது தான் கரந்தையாக மாறி இருக்கு. கருந்தட்டைக்குடி அப்படிங்கிற ஊர் பெயர் கரந்தையாக மாறி இருக்கு. கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது கருவையாக மாறி இருக்கு. திருவண்ணாமலை அப்படின்னா அருணை. கருந்தட்டைக்குடி அப்படிங்கிறது கரந்தை. கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது கருவை. கரிவலம் வந்த நல்லூருக்கு கருவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராமநாதபுரம். ராமநாதபுரம் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்குன்னா முகவை. ராமநாதபுரம் அப்படிங்கிறது முகவை அப்படின்னு மருவி இருக்கு. நாகர்கோயில் அப்படிங்கிறது நாஞ்சின்னு மருவி இருக்கு. நாகர்கோயில் அப்படிங்கிற ஊருடைய மருவு பெயர் நாஞ்சி. வெற்றிலை குண்டு அப்படிங்கிறது வத்தல குண்டுவாக மருவி இருக்கு. வெற்றிலை குண்டு அப்படிங்கிறது வத்தல குண்டுவாக மருவி இருக்கு. வெற்றிலை குண்டு அப்படிங்கிற மருவு பெயர் வத்தல குண்டு. திருத்தணி அப்படிங்கிற ஊர் பெயர் இப்போ எப்படி மருவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தணிகை. திருத்தணி அப்படிங்கிறது வந்து ஒரு முருகருடைய தலம். அந்த திருத்தணி அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக இப்போ எப்படி மருவி வந்திருக்கு, மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிகை அப்படின்னு மாற்றப்பெற்றிருக்கு. வேதாரண்யம் அப்படின்னா வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா வேதை. வேதாரண்யம் அப்படிங்கிறது வேதை. அடுத்து இருக்கக்கூடியது ஊர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர். திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து செந்தூர் அப்படின்னு சொல்லலாம், திருச்சீர் அலைவாய்னு சொல்லலாம், அலைவாய் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் அப்படிங்கிறத
செந்தூர், திருச்சீரலைவாய், அலைவாய், இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். தகடூர் அப்படிங்கிற ஊர் மருவி தர்மபுரி அப்படின்னு மாறி இருக்கு. தகடூர் என்ற ஊர் எப்படி மருவி இருக்கு? தர்மபுரியாக மாறி இருக்கு. உசிலம்பட்டி அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசிலை. உசிலம்பட்டி அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? உசிலை. காஞ்சிபுரம் என்ற ஊரின் மருவு பெயர் காஞ்சி. காஞ்சிபுரம், காஞ்சி. காஞ்சிபுரம் என்ற ஊர் எப்படி மருவி வழங்கப்படுது? காஞ்சி என்று மருவி வழங்கப்படுது. பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது எவ்வாறு மருவி இருக்குன்னு பார்க்கும்போது பாலை, இதுலேயே இருக்குது பாளையங்கோட்டை. ஃபஸ்ட்டு 2 எழுத்து மட்டுமே பாளையாக மாறி இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறதுலையும் 2 எழுத்தாக தான் இருக்குது ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா 2 எழுத்து தான் ஸ்ரீவி. அருப்புக்கோட்டை வந்து அருவை. அருவை. அருப்புக்கோட்டை அருவை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது காஞ்சி, அதுலேயும் 3 எழுத்து. பாளையங்கோட்டைக்கு பாலை, ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஸ்ரீவை, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீவி, அருப்புக்கோட்டைக்கு அருவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிதம்பரம். சிதம்பரம் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லை. தில்லை அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது. சிதம்பரம் தில்லை என மருவி இருக்குது. திருக்குருகூர் அல்லது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து குறுகையாக மாறி இருக்குது. திருக்குருகூர் அல்லது ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது குறுகையாக மாறி இருக்கு. பழவேற்காடு அப்படிங்கிறது வந்து புலிக்காடு என மாறி இருக்கு. பழவேற்காடு அப்படிங்கிறதுடைய மருவு பெயர் புலிக்காடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழவேற்காடு என்பதன் மருவு பெயர் புலிக்காடு. உறையூர் அப்படிங்கிறது எப்படி மருவி இருக்கு? உரந்தை. உறையூர், உரந்தை. திருவாரூரில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 சேர்த்தோம்னா ஆரூர். திருவாரூர் அப்படின்றது எப்படி மாறி இருக்கு? ஆரூர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் எவ்வாறு மருவாக மாறி இருக்குன்னு பார்க்கும்போது மயிலை. மயிலாப்பூர். மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரின் மருவு பெயர் மயிலை. வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா வண்ணை. இது வந்து இந்த வண்ணாரப்பேட்டை மாறினதே எதுலேருந்து மாறும் அப்படின்னா வண்ணத்துக்காரன் பேட்டை தான் வண்ணாரப்பேட்டையாக மாறி இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வண்ணத்துக்காரன் பேட்டை அப்படிங்கிறது தான் வண்ணாரப்பேட்டையாக இருக்கும். இந்த வண்ணாரப்பேட்டையிலிருந்து தான் வண்ணை அப்படிங்கிறது மருவி இருக்கும். பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது தான் பூந்தமல்லி அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூந்தமல்லி. சைதாப்பேட்டை அப்படிங்கிற இடம் சைதை என மருவி இருக்கு. சைதாப்பேட்டை என்ற ஊரின் மருவு பெயர் சைதை. வானவன் மாதேவி என்ற ஊரின் மருவு பெயர் மானாம்பதி. வானவன் மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருடைய மருவு பெயர் மானாம்பதி. மன்னார்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருடைய மருவு பெயர் மன்னை. மன்னார்குடி அப்படிங்கிறதுடைய மருவு பெயர் மன்னை. வெண்கல்லூர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருவாக மாறி இருக்கு. வெண்கல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பெங்களூருவாக மாறி இருக்கு. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மருவு பெயர் நாகை. நாகப்பட்டினம் என்பதன் மருவு பெயர் நாகை. புதுக்கோட்டை என்பதன் மருவு பெயர் புதுகை. புதுக்கோட்டை என்பதன் மருவு பெயர் புதுகை. சேதுராயன்புத்தூர் அப்படிங்கிறது வந்து சேராத்து என்று மருவி உள்ளது. சேதுராயன்புத்தூர் அப்படிங்கிறது சேராத்து அப்படின்னு மருவி இருக்கு. புதுச்சேரி என்னவாக மருவி இருக்குன்னு பார்க்கும்போது புதுவை. புதுச்சேரி என்ற ஊரின் மருவு பெயர் புதுவை. கும்பகோணம் என்ற ஊர் எவ்வாறு மருவி இருக்குன்னு பார்க்கும்போது குடந்தை. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா. புதுச்சேரி என்ற ஊரின் மருவு பெயர் புதுவை. கும்பகோணம் எப்படி மருவி இருக்கு? குடந்தை. கும்பகோணம் என்ற ஊரின் மருவு பெயர் குடந்தை. திருச்சி எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளிங்கிறதுலேருந்து திருச்சி வந்திருக்கு. ஸோ திருச்சிராப்பள்ளி என்ற ஊரின் மருவு பெயர்னு கேட்டாங்கன்னா திருச்சி. சோழ நாடு அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள், சோநாடு. சோழநாடு என்ற ஊரின் மருவு பெயர் கேட்டாங்கன்னா சோநாடு. அடுத்து பார்க்குறது நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது எப்படி மருவி இருக்குன்னு பார்க்கும்போது நாகை. நாகப்பட்டினம் நாகை. அடுத்து பாருங்கள், உதகமண்டலம் அப்படிங்கிறது வந்து ஊட்டி அல்லது உதகை என்று மாறி இருக்கு. உதகமண்டலம் அப்படிங்கிறது ஊட்டி அல்லது உதகை என்று மாறி இருக்கு. உதகமண்டலம் என்ற ஊரின் மருவு பெயர் ஊட்டி உதகை. எருமையூர் அப்படிங்கிறது தான் மைசூர் என மருவி இருக்கு. எருமையூர். மையூர் அப்படிங்கிறது தான் மைசூராக மாறி இருக்கு. எருமையூர் மைசூர். பைம்பொழில் அப்படிங்கிறது வந்து பம்புலி. பைம்பொழில் அப்படிங்கிறது தான் பம்புலியாக மாறி இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11th புக்கில் வந்து பண்பொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து பம்புலி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோவன்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். கோவன்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இப்போ கோவை என்று மருவி இருக்கு. ஸோ கோவன்புத்தூர் எவ்வாறு மாறியதுன்னு கேட்டால் நம்ம கோயம்புத்தூரை சொல்லணும். கோயம்புத்தூர் எவ்வாறு மருவி இருக்குன்னு கேட்டால் தான் கோவை அப்படிங்கிறத எழுதணும். தேவக்கோட்டை அப்படின்றது தேவோட்டை அப்படின்னு மாறி இருக்கு. தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை. திருநெல்வேலி அப்படிங்கிறது மருவு பெயர் நெல்லை. திருநெல்வேலி என்ற ஊரின் மருவு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லை.
செங்கற்பட்டு அப்படிங்கிறது வந்து செங்கை என மருவி உள்ளது. செங்கற்பட்டு என்பது செங்கை என மருவி இருக்கு. தஞ்சாவூர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தஞ்சை என மருவி இருக்கு. தஞ்சாவூர், தஞ்சை. திருநின்றவூர் அப்படின்றது வந்து திண்ணனூர் என மருவி உள்ளது. திருநின்றவூர் என்பது திண்ணனூர் என்று மருவி இருக்கு. ஸோ திருநின்றவூர் என்ற ஊரின் மருவு பெயர் திண்ணனூர். கோடலம்பாக்கம் என்ற ஊரின் மருவு பெயர் கோடம்பாக்கம். கோடலம்பாக்கம் அப்படின்ற ஊருடைய மருவு பெயர் தான் கோடலம்பாக்கம். சின்னத்தரிப்பேட்டை அப்படிங்கிறது வந்து சிந்தாதரிப்பேட்டை என மருவி உள்ளது. சிந்தாதரிப்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை என்பது சிந்தாதரிப்பேட்டை என்று மருவி இருக்கு. செங்கழுநீர்பட்டு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய செங்கல்பட்டு. செங்கழுநீர்பட்டு அப்படிங்கிறது தான் மாறி என்னவா மாறி இருக்கு, செங்கழுநீர்பட்டாக மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள், திண்டீஸ்வரம் அப்படிங்கிறது தான் வந்து திண்டுக்கல்லாக மாறி இருக்கு. திண்டுக்கல் அப்படின்றது தான் நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம். அதோடைய பழைய பெயர் திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் அப்படிங்கிறது தான் மருவி திண்டுக்கல்லாக மாறி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக குரூப் 4க்கு 1 or 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஒரு டைம் 2-3 டைம் போட்டு கேட்டே இருந்தீங்கன்னா இதோடைய மருவு பெயர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரி ஆகிடும். தேங்க்யூ.